வணக்கம். நமது வாகை தமிழ் சங்கம் சார்பாக வாகை யாழிசை மன்றம் பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு நாள் சிறப்பு வரலாற்று பெயர் மாற்ற தீர்மானத்தை முன்வைத்த கருத்தரங்கம், தொடர் கருத்தரங்கம். 5 நாள் கருத்தரங்கத்தில் இன்னைக்கு நம்ம 2வது நாள் இணைந்திருக்கின்றோம். நேற்றைய நாளில் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மட்பாண்ட கலை குறித்து முனைவர் வேதக்கனி மேடம் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேற்றைக்கு உரை வழங்கினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு வாழ்வியல் வெளிக்குள்ளாக ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வு குறித்து இன்னைக்கு உரையாற்றுவதற்காக பழையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பழையங்கோட்டை சவேரியார் கல்லூரியிலிருந்து தமிழ் துறையிலிருந்து பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த ஆராத்தி குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த சடங்கு நிகழ்வுகளில் ஆராத்தி எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆராத்திக்குன்னு பாட்டு இருக்கு. பாட்டு படிச்செல்லாம் கொங்கு வட்டார பகுதிகளில் ஆராத்தி பாட்டுலாம் வச்சிருக்காங்க. நிறைய இது மாதிரியான ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஏற்ப வட்டார வழக்காறுகளில் இந்த ஆராத்தி ரொம்ப ஸ்பெஷல். அந்த தலைப்பு தொடர்பாக நிறைய வெளியில தெரியாத விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து இது போல தமிழ் சமூகத்துக்குள்ள பண்பாட்டுக்குள்ள அறியப்படாமல் கிடக்கிற நிறைய விஷயங்களை எல்லாம் தேடி தேடி ஆய்வு செய்து வருகிற ஒரு நல்ல கள ஆய்வாளர் தான் இன்னைக்கு நமக்கு உரையாளராக வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல பேராசிரியர், ஒரு ஆய்வாளர், குறிப்பாக கள ஆய்வு செய்யறதுல ரொம்ப முக்கியமான நபர். நிறைய வெளியில தெரியாத விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா அதனுடைய தெரியாத வரலாறுகள்னு அதுல என்னெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் தேடி தொகுத்து வெளியில எடுத்து சொல்லக்கூடிய வகையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணியை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வாளர். அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய உரை அரங்கத்திற்காக வருகை தந்து தமிழ் சமூக வாழ்வியல் பண்பாட்டு வெளிக்குள்ளாக ஆராத்தி குறித்து இன்னைக்கு நமக்கு பேச இருக்கிறாங்க. பொதுவாகவே தமிழ் சமூக பண்பாட்டு வெளி அப்படின்னு ஏன் இந்த இந்த தலைப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா தலைப்புக்குள்ளேயுமே பண்பாடு முக்கியமானதாக நம்ம வச்சிருக்கோம். தமிழ் சமூக பண்பாட்டு கலைகளுக்குள்ளாக நேற்று மண்பாண்ட கலை பார்க்குறோம், இறுதி நாளில் கட்டடக்கலை பார்க்க போகிறோம். அது மாதிரி தமிழ் சமூகத்தினுடைய புலங்கு வெளி, தமிழ் சமூகத்தினுடைய பயண வெளி, இப்படி தான் நம்ம பெரும்பகுதியும் தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏன் தமிழ் சமூக பண்பாட்டு வெளின்னு கொடுத்துருக்கோம்னா, நம்ம தமிழ்நாடு நாளை சிறப்பிக்கும் விதமாக இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்துகிறோம். தமிழ்நாடு நாள் என்பது தமிழ்நாடு ஒரு வகையில பெருமைக்குரிய விஷயமாக சிறப்புக்குரியதாக இருந்தாலும், தமிழர்களினுடைய அடுத்த சிறப்பான விஷயமாக பார்க்கறது பண்பாடு தான். தமிழர்களினுடைய மிக உயர்ந்த பண்பாடு, எல்லா மொழி இனத்தவர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய நம்ம பண்பாடு. அந்த அடிப்படையில தான் தமிழ் சமூக பண்பாடு சார்ந்த வெளி அப்படின்றத நம்ம மையமா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தலைப்பை தேர்வு செய்து உரையாளர்களுக்கு நம்ம வழங்கியிருக்கிறோம். தமிழ் சமூக பண்பாட்டு வெளிங்கிறது பொதுவாக தமிழ் மக்களினுடைய மொழி, நிலம், வரலாறு, அந்த நிலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய மண்ணின் கலைகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பண்பாட்டு வாழ்வியல் சார்ந்த விழுமியங்கள், இது எல்லாம் ஒன்றிணைந்து உருவாகக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு வாழ்வியல் தளமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அதை கல்ச்சுரல் ஸ்பேஸ் அப்படின்னு மட்டும் நம்ம அடைக்கிற முடியாது. ஒரு பண்பாட்டு வெளி அப்படிங்கிறத மட்டும் அதை சுருக்கி சொல்லிட முடியாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நிறைய முனைவர்பட்ட ஆய்வுகளுக்கான களங்கள் அதுக்குள்ள இருக்கு. இன்னமும் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டிய அடிப்படையில ஒரு பெரிய தளம். ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொன்மையுடைய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உரையாளர் நமக்கு எடுத்து பேச போறாங்க. அது மாதிரி சங்க இலக்கியங்கள்ல நிலம் சார்ந்த வெளி, பன்முக பாரம்பரியங்களின் வழியாக இருக்கக்கூடிய மொழி மற்றும் இலக்கியம் சார்ந்த வெளி, கலை மற்றும் அழகியல் சார்ந்த வெளி, அதுல கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம் இது மாதிரியான கலைவெளி சார்ந்த விஷயங்கள், சமூக விளிம்பியங்களுக்குள்ளாக விருந்தோம்பல், வீரம், அறம், அப்புறம் இன்னைக்கு நாம பார்க்குற பண்பாட்டு நடத்தைகள்ல ஒன்றாக இருக்கிற ஆராத்தி, நம்ம நம்பிக்கைகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வழிபாடு சார்ந்த விஷயங்கள், இது மாதிரியான சமூக விளிம்பியங்கள் சார்ந்த வெளி சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம உலகளாவிய புலம்பெயர் வெளின்னு இப்படி நிறைய பரந்துபட்ட எதிர்கால ஆய்வை நிகழ்த்தக்கூடிய ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு தரப்பட்டிருக்கிறது. அது குறித்து ஆய்வு செய்வதற்காக இளங்கோ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து அறிமுகம் செய்வதற்காக முதுமுனைவர்
சண்முகராணி அவர்களை பேரன்போடு அழைக்கின்றேன். உரையாளர் குறித்த சிறு அறிமுகத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சண்முகராணி இருக்கீங்களா? சண்முகராணி இன்னும் வரல போல. பரவாயில்ல, நானே இந்த செய்தியை சொல்லிடுறேன். நண்பர் எனக்கு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல பழக்கமான நண்பர். தூய சவேரியார் கல்லூரியில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூய சவேரியார் கல்லூரியில் நீண்ட காலமாக பேராசிரியராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாசா இளங்கோமணி என்பது சாரோட பேரு. பூர்வீகம் சாருக்கு வந்து வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி. எல்லாரும் மாதிரி சொந்த ஊர் ஒன்றா இருக்கும், பிழைப்புக்கு போகிற ஊர் ஒன்றா இருக்குங்கிற மாதிரி சாரு திருநெல்வேலிக்கு நகர்ந்து வந்து இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. சங்கர சுப்பு ராஜம்மா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு 2வது பையனாக சார் பிறந்து 16 வயதிலேயே மிகப்பெரிய கவிதை எழுதக்கூடிய ஆற்றலோடு நிறைய புத்தகங்களை 16 வயதிலேயே வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்க வெளியிட்ட மரபு கவிதை சார்ந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. 24 வயதுல முதல் புத்தகத்தை காதல் காமம் அப்படின்ற தலைப்புல வெளியிடுதாங்க. பின்னர் அடுத்தாப்புல ஏழை கவிஞன் அப்படிங்கிற புத்தகத்தை தொடர்ந்து வெளியிடுதாங்க. 2வது பாகமாக வயது வந்த வெண்ணிலா அப்படிங்கிற தலைப்புல கவிதை புத்தகம் போடுறாங்க. தோழர் அப்படிங்கிற புத்தகம் அடுத்ததாக வருகிறது. தோழி அப்படிங்கிற புத்தகம் அடுத்ததாக வருகிறது. இது எல்லாமே ஒரு 20-24 வயதுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கவிதை புனையும் ஆற்றலும் அதை படைப்பாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பெரிய விஷயமும் அவருக்கு இயல்பாக கைவருதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி ஆராய்ச்சியாளராக அவர் தன்னை முன்னிறுத்துற ஒரு விஷயங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவர் பிஏ படித்து எம்ஏ முடித்து எம்ஃபில் முடித்து திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரியில் பேராசிரியர் கண்ணா கருப்பையா ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் திசையும் படைப்பும் மாற்று வடிவ கோணத்தில் திரும்பியது. அவருடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு அவருடைய கவிதை எழுதிக்கிட்டு இருந்த நிலை மாறி ஒரு ஆராய்ச்சியாளராக மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அது வருகிறது. அந்த அடிப்படையில் வந்து மீசை எனும் மயிர் அப்படின்னு சொல்லி ஆய்வாளராக ஒரு கட்டுரை புத்தகத்தை வெளியிடுதாங்க. அதனுடைய தொடர்ந்து கட்டுரைகளை எழுதக்கூடிய முயற்சியில சந்தியா பதிப்பகத்தின் மூலமாக காது வளர்த்தல் அல்லது காது வடித்தல் அப்படிங்கிற புத்தகம், இதெல்லாம் தமிழ் பண்பாட்டு வெளியில நிறைய தெரியாத, வெளியில பேசப்படாத விஷயங்களை எல்லாம் தொகுத்து அவர் தன்னை ஒரு கவிஞர் என்ற அடையாளத்திலிருந்து ஆய்வாளராக மெருகேற்றியதற்கு பிறகு நடந்த விஷயமாக அவருடைய புதிய முயற்சியில வெளிவந்த புத்தகங்களாக நம்ம இதை பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியில சென்னை புத்தக திருவிழாவில் மூட்டைப்பூச்சியும் தமிழ் சமூகமும் அப்படிங்கிற புத்தகத்தை அடுத்ததாக வெளியிடுதாங்க. மூட்டைப்பூச்சி தெரியும், எல்லாரும் வீட்லேயும் மூட்டைப்பூச்சியினுடைய தொல்லை, கொசு தொல்லை மாதிரி மூட்டைப்பூச்சிக்கும் ஒரு தொல்லை இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு மறைந்து கிடக்கிறது, அது யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த மூட்டைப்பூச்சிக்கும் தமிழ் சமூகத்துக்குமான நெருக்கம் தொடர்பை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி அதை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த ஆராத்தியும் பல்லக்கும் அப்படிங்கிற புத்தகமும் தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கு. இந்த மாதம் கோவை புத்தக திருவிழாவில் இனிமேதான் நடக்க போகுது. கோவை புத்தக திருவிழாவில் வந்து வேரல் பதிப்பகத்தின் மூலமாக தேவதச்சன் அப்படிங்கிற ஒரு நாவலாசிரியராகவும் இப்போ அவர் வந்து உயர்ந்திருக்கிறாரு. 16 வயதில் தொடங்கின கவிஞர் என்கின்ற அடையாளம் கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே மாறி அவரை தமிழ் சமூகத்தினுடைய ஆராய்ச்சியை செய்யக்கூடிய ஆய்வாளராக உயர்த்தி ஒரு கட்டுரை ஆசிரியரான என்ற நிலைக்கு மாறி இப்போ அவர் ஒரு நாவலாசிரியராக தேவதச்சன் என்கின்ற நாவலை விரைவில் வெளியிட இருக்கிறாரு. 2013 முதல் தொடர்ந்து உதவி பேராசிரியராக சவேரியார் கல்லூரியில் இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய விருதுகள், முக்கியமான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பெற்ற விருதுகள்னு பார்த்தா லண்டன் சுடரொடி கழகத்தின் மூலமாக கவிஞன் பட்டம் வாங்கியிருக்காங்க 2000. அதுக்கு பிறகு தாமிரபரணி இலக்கிய பேரவையின் மூலமாக படைப்பாளுமை விருது வாங்கியிருக்காங்க. அடுத்த மாதம் கம்பத்தில் இருக்கக்கூடிய பாரதி இலக்கிய பேரவையின் மூலம் மூட்டைப்பூச்சி என்கின்ற புத்தகத்துக்கு ஒரு விருது வாங்க இருக்கிறாரு. இப்படியாக வெளியில தெரியாத விஷயங்கள் குறித்து, தமிழ் சமூக பண்பாட்டு வெளிக்குள்ளாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் குறித்து, நான் யாருக்குனே சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதுக்குள்ள தெரியாத நிறைய பண்பாட்டு ஆய்வுகளுக்கான விஷயங்கள் அதுக்குள்ள புதைஞ்சிருக்கும். நாம அதெல்லாம் பெருசு பண்ணி இருந்திருக்க மாட்டோம். ஆனா அது சார்ந்த விஷயங்களை மேலோட்டமாக நம்ம தெரிந்தவர்களாக இருப்போம். அந்த அடிப்படையில இவருடைய கலாய்வு என்பது வெளியில தெரியாத விஷயங்களை நோக்கி தேடுகிற பணியாக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு.
இந்த அளவுல நமக்கு அவருக்கான அறிமுகத்தை சொல்லிட்டு இந்த அரங்கை அவர்ட்ட நாம ஒப்படைக்கிறோம். தமிழ் சமூக பண்பாட்டு வெளிக்குள்ளாக ஆராத்தி என்கின்ற தலைப்பு குறித்து தொடர்ந்து நம் மத்தியில் இப்போது ஐயா அவர்கள் உரை வழங்குவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேட்குதா? கேக்குது. சரியா இருக்கு. தேங்க்யூ. சரி, நன்றி. என்னுடைய உரையை தொடங்குறேன். உரையை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சில கேள்விகளோடு தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தமிழ் சமுதாயத்துல சார் சொன்னாப்புல, ஐயப்பன் சார் சொன்னாப்புல, தமிழ் சமுதாயத்துக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள மறைமுறையாக நிறைய விஷயத்த வந்து சொல்லப்படாமல் போன விஷயங்களை தான் நான் தோண்டி எடுத்து என்ன செய்யறேன்னா உங்க கையில வந்து கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கட்டுரைகள் அனைத்துமே அது குறித்தான அமைப்பாக தான் இருக்கு. நீதி என்னும் நுயிரை தொடங்கி அடுத்துல புடவை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். புடவை வந்து காலங்காலமாக பெண்ணுக்கான ஆடை அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. அது ஆணுக்கான ஆடை. இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதாசிவ பண்டாரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு ஆணுக்கான ஆடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு பதிவு படிச்சாரு. இதுக்கப்புறம் நான் தேடி எடுத்து எழுத ஆரம்பிச்சதுதான் புடவை குறித்தான தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பரப்புகளை என்னென்ன இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னுடைய கட்டுரை தொடக்கம் ஆரம்பிச்சு. இதுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிவர் கண்ணகர் சார் இருந்தாங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் ஒரு கவிஞராக மட்டுமே என்னுடைய வாழ்க்கைய பயணிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு அப்புறம் நான் அந்த வாசிப்பின் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றத்தின் விளைவு என்னுடைய சிந்தனை, அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும். என்னுடைய புத்தகங்கள் அனைத்துமே என்னுடைய சொந்த காசுல நான் போடல. அந்த தகவலை உங்களோட குரல் விட்டு விட்டு கேக்குது. அப்படிங்களா? ஒரே நிமிஷம். அப்ப நான் வந்து ஹெட்செட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேச. ஆமா, ஹெட்செட் ஆஃப் பண்ணிக்கங்க. சரியா இருக்கு. அப்படி இருங்க, நான் ஹெட்செட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓகேவா இருக்கு. இது சரியா இருக்கு. ரைட். ஓகே, நன்றி நன்றி. நான் இதை பயன்படுத்திக்கிட்டேன். ஹெட்செட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரே நிமிடம். ரைட், நன்றி. சரி, இந்த அடிப்படையில தான் என்னுடைய புத்தகங்களை எல்லாமே போட்டுட்டு வரேன். நீ இன்னொரு கூடுதலான ஒரு தகவல், எல்லா கட்டுரை ஆசிரியர்களும், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு இலக்கிய உலகத்துல கட்டுரை ஆசிரியர்களுக்கு முதன்மையான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இன்று வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அது மிகப்பெரிய இயக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு கவிதை எழுதக்கூடியவனை, சிறுகதை எழுதக்கூடியவனை, நாவல் எழுதக்கூடியவர்களை மிகப்பெரியதான அளவுல வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய உலகமா இருக்கு. ஆனா 1000க்கு மேற்பட்ட நூல்களை வாசிச்சு ஒரே ஒரு கட்டுரைய நல்ல முறையில கொடுக்கிற ஒருத்தருக்கு சரியான பங்களிப்பு இல்லாம இருக்கு. அதோடைய இயக்கம் சில நேரங்கள் எனக்கு நிறைய நேரங்கள் உண்டு. அது எல்லாமே உடைப்பதற்கான காலத்தை நீங்க, நான், இந்த ஆய்வாளர் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீங்க அனைவருமே நல்ல படைப்பாளிகள் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா வெறுமனையாக ஒரு விமர்சன ரீதியாக பார்க்கிறது, அதையும் தாண்டி இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல படைப்பை வந்து வெளிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படைப்பாளிகளான கட்டுரை ஆசிரியர்கள் மட்டும்தான் என்பதிலிருந்து என்னுடைய கட்டுரையை நான் தொடங்குறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஆராத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு தெரியும். இந்த புத்தகம் வந்து வணக்கம் வெளியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வணக்கம் வெளியீடுல வெளிவந்த புத்தகம் ஆராத்தியும் பல்லக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். முதல் கட்டுரை ஆராத்தி, 2வது கட்டுரை பல்லக்கு. அதனால ஆராத்தியும் பல்லக்கும் அப்படின்னு வச்சுட்டேன். பின்னாடி நிறைய இதை சொல்லிட்டே போயிருக்கேன். அது உங்களுக்கு வேற கதையா இருக்கும். ஏன்னா மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா பெண்கள் இப்ப நீங்க கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்குன்னா, மல்லிகைப்பூல எத்தனை இதழ் இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட எண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்குன்னு தெரியாது.
அதே நேரத்துல பெண்களுக்கு அந்த மல்லிகைப்பூ கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அது அமங்கலத்துக்கான குறியீடாக மாறிரும். அதனால சிதையவே மாட்டாங்க. ஆனா தமிழ் சமுதாயத்துல இந்த பூவே பிறக்கவே இல்லை. அப்படியாப்பட்ட பூவ நீங்க கல்யாணத்து அன்னைக்கு 2000லேருந்து ரூ. 3000 மேல ரேட்டு குடுத்து வாங்குறீங்க. அப்படியாப்பட்ட பூ இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யவன இஸ்லாமியர்கள் தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பூவ இஸ்லாமியர்கள் நந்தவனத்துக்குள்ள போய் நந்தவனத்துக்குள்ள இருந்து எங்க போகுது அப்படின்னா கோயிலுக்குள்ள போகுது. கோயிலுக்குள்ள இருந்து இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்த பூவை அனைத்து சமுதாயத்தினரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். அன்னைக்கு அந்த பிரிவினைனா இல்ல. இன்னைக்கு அது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதனால தான் நீங்க இஸ்லாமியருடைய நீங்க துவா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ அல்லது வெள்ளை கலரான பூக்களை வந்து இடம்பெற்றுவதற்கு ஒரு சாஸ்திரமாக பயன்படுத்தி வச்சிருக்காங்க. இது ஒரு கருத்து. அந்த அடிப்படையில தான் இந்த ஆராத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராத்தி தன்மைகள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா தெரியாம மறைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆராத்தி வந்து ராமச்சந்திரன் சார் சொல்லும்போது இந்த பையன் ஆராத்தி எழுதியிருக்கான். ஆனா அது வந்து சாதாரண கட்டுரை தான். ஆனா அந்த கட்டுரைக்குள்ள அவனுக்கு வந்து நான் பாராட்டி சொல்வதற்கான நிறைய இடங்கள் இருக்கு. அவருக்கு குறிப்பிட்டு பேசுவாரு. எப்போதெல்லாம் ஆராத்தி எடுக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு பெண்களுக்கு எல்லா உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குன்னா ஆராத்தி எப்போதுதான் எடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா ஆரத்தி எடுப்பதற்கு என்ன தகுதி வேணும்? அதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஆண்கள் வந்து ஆரத்தி எடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கா? பெண்கள் ஆரத்தி எடுக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு. அப்படி எடுக்கும்போது எந்த உறவு சார்ந்தவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க? அத உன்னிப்பா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கப்புறம் ஆரத்தில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? சமய வழிபாட்டு முறைகள்ல என்ன வகையான ஆரத்திகள் இடம்பெற்றிருக்கு? அதனுடைய பரிமாணம் அப்படி சொல்லக்கூடிய வகைமை அமைப்புகள் எல்லாம் எந்தெந்த வடிவத்துலலாம் இருக்கு? இப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கட்டுரை எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. இந்த கட்டுரையை நான் எழுதுவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு கிழவி இருந்தா, அந்த கிழவிட்ட வந்து கல்யாணம் முடிஞ்சவன ஏன் ஆராத்தி எடுக்காங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க ஒரு வழக்காறு மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்காறு மொழியோடு பேசினது அந்த இதையும் இந்த கட்டுரையில் நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆராத்தி ஏன் எடுக்கிறீங்க பாட்டி அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க அவங்க ஒரு கிண்டல் கேள்வியோடு என்ன சொன்னாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. தெரிஞ்சுக்கத்தானே கேட்கறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணி உங்களை எதுக்கு தனி வீட்டுக்குள்ள அனுப்புறோம் இவ்வளவுதான் அவங்க சொன்னது. ஆனா ஆராத்தி எடுத்துக்கிறது அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆராத்தி எடுக்காங்க. எடுக்கிற அந்த காலகட்டத்துல திஷ்டி கழிப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஓலைச்சுவடிகளோ ஓலைச்சுவடி பத்தி ஒரு புத்தகம் இருக்கு. அது இந்து தர்ம சாஸ்திர அமைப்புல அந்த ஓலைச்சுவடி இருக்கு. அது திஷ்டி கழிப்பு அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்திருப்பாங்க. இப்படி இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமாக இல்ல. ஆராத்தி வெறுமனையாக நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பே கிடையாது. ஆராத்திக்கு என்ன பெயர் காரணம் இருக்கு, எதுக்காக இதை எடுத்தாங்க? ஏன்னா நம்மகிட்ட வந்து 16 வகையான வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு யார் பயன்படுத்துறேன்னா சண்முக சுந்தரனார் வந்து சொல்றார். நாட்டார் வழக்காட்சியில பயன்படுத்தப்படக்கூடிய ஆளு சண்முக சுந்தரனார் 16 வகையான வழிபாடு இருக்கு. அதுல ஒரு வகை தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது உங்களோட குரல் வெளிய வெளிய போயிட்டு வந்தா நல்லா இது. ஹலோ ஆமாய்யா, இரைச்சல் கேக்குது. ஃபேன் ஓடுதுன்னா அணைச்சு விட்டு கொஞ்சம் இறக்கம் இல்லாம இருக்கும். கதவு சாத்தி இப்ப இறைச்சல் இல்ல. இப்ப எதுவும் இறைச்சல் எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல கரெக்டா இருக்கு. அது ரொம்ப கஷ்டம் இருக்குடா. காத்து வராது. மியூட்ல இருக்கு, போன் மியூட்ல இருக்கு, எடுத்து விட்டுரு. ஓகே. ஓகே.
16 வகையான சடங்கு முறைகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரனார் குறிப்பிடுகிறாரு. அதுல ஒண்ணுதான் ஆராத்தி அப்படிங்கிறது. ஆனா பரவலா என்ன நினைக்காங்கன்னா, 16 வகையான சமூக சடங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்குகள் வந்து வழிபாட்டு சடங்குல யாருக்கான சடங்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிராமணர்களுக்கான இந்துத்துவமான சடங்கா அல்லது தமிழ் சமுதாயத்தின் சடங்கா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதுல எனக்கு எனக்கு ஒரு கேள்விக்குறியே இருக்கு. இதுல நான் இந்த கட்டுரை எழுதி முடிச்ச பிறகு இப்போ இந்த கட்டுரைக்கான தரவுகளை இன்னொரு ஆள்கிட்ட பேசணும்னு ஆரம்பிக்கும் போது 16 வகையான சடங்குகள் முழுவதும் எதை குறித்தானதாக இருக்கு அப்படின்னா பிராமணியத்தை மையமிட்டதாகவே இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு வகை வந்து ஆராத்திக்கான சடங்கு அப்படின்னு ஒரு குறிப்பு ஒரு இடத்துல கூட தெளிவுபடுத்தவில்லை என்பது இந்த இடத்துல ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தால ஏன் இது கொடுக்க அப்படின்னா, நாட்டார் வாழ்வியல் முறையில வந்து கண்டிப்பாக பிறப்புல தொடங்கி இறப்பு வரைக்குமான சடங்கு முறை இருக்கு. 2 வகையாக பிரிக்காங்க. ஒண்ணு மங்கள சடங்கு, 2வது அமங்கல சடங்கு. 2 வகை தான். இந்த மங்கள சடங்குக்குள்ள ஒரு வகையாக வரக்கூடியது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராத்தி அப்படின்னு கூடக்கூடிய சடங்கு. இந்த ஆராத்தி சடங்குல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளமைக்கான சடங்கு. முக்கியமான சடங்கு இந்த வளமைக்கான சடங்கு. இத இன்று வரைக்கும் எல்லோரும் அதை பத்தி சொல்லுவதே இல்லை. ஏன்னா இது ஆராத்திக்கான பெயர் காரணம் அப்படி சொல்லக்கூடிய பெயர் காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆலாத்தி அப்படின்னு இருக்கு, ஆராத்தி அப்படின்னு சொல்ல இருக்கு. இது வந்து சொல் அகராதி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் அகராதியில இடம்பெற்று இருக்கு. அடுத்தது ஆராத்தி அப்படி வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா பிடிக்கிறதுன்னு ஆராத்தி, ஆலாத்தி, ஆலார்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதோடு சேர்ந்து கலக்கி கொட்டுதல் அப்படிங்கிற பெயர்லையும் இது பயன்படுத்தி இருக்காங்க. இது எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நாட்டுப்புற வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள்ல இது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து போனோம்னா மதுரை அகராதி அப்படி சொல்லிட்டு மதுரை தமிழ் சங்க பேரகராதி ஆலத்தி என்பது வந்து அட்டமங்கலத்தில் ஒன்று அப்படின்னு குறிப்பு கொடுக்காங்க. இப்பெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது, அட்டமங்கலம்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அட்டமங்கலத்தை தேடி எடுக்கும்போது அது ஒரு வகையான விளந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா விளந்தம்னா என்ன அப்படின்னு தேடும்போது தான் இன்னொரு வார்த்தை கிடைக்கி, அது வந்து பாடல் பாடி இந்த ஆலத்தியை வந்து கொட்டுறது அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து கையில கிடைக்கி. அப்பதான் எனக்கு ஓஹோ, அப்பனா ஆலத்தி பாடும்போது கண்டிப்பாக பாட்டு பாடப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்பு கையில கிடைக்கி. நமக்கு எல்லாத்துக்கும் பரவலா தெரியும், மாப்பிள்ளை பொண்ணு வந்தாங்க அப்படின்னா அது ஆராத்தி எடுக்கப்பட வேண்டும். ஏன் ஆராத்தி உங்களுக்கு தீபாதாரணை அப்படின்னு ஒரு சொல்லு சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய அகராதிகள் வந்து பதிவு செய்யுது. நம்ம நேரடியான பொருள் பார்த்தேன் அப்படின்னா, நீங்க ஆராத்திங்கிறது பொண்ணு மாப்பிள்ளையும் மட்டும்தான் ஆரத்தி சொல்லிருக்காங்க. தீபா அப்படின்னு இருக்கு. அது இப்படி அதுலயும் ஒரு 2-3 வகை இருக்கு. ஏன்னா வெறும் கையான நீங்க திருஷ்டி கழிப்புக்கு போகும்போது அதுக்கு ஒரு ஆராத்தி முறையை வந்து பயன்படுத்தி எடுத்து வச்சிருவாங்க. கண்டிப்பாக புதுமண தம்பதிகள் வந்தாங்கன்னா அது ஆராத்தி எடுக்கப்படக்கூடிய மரபு வந்து எல்லா அகராதிகளும் இது பதிவு செய்யுது. ஆனா இது சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுலதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சங்க இலக்கிய சொல்லாடல்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த இடத்திலும் பதிவு செய்யப்படல. அடுத்த அபிதாம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்திலும் ஆரத்திங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்படல. அப்படி என்றால் இது பிற்காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு பிற்காலகட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ வந்ததுங்கிறது யாராலும் அறுதிட்டு கூற முடியல. ஆனா எப்போ பரவலாக்கப்பட்டு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா கூறியிருந்தேன். ஏன்னா நாயக்கர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து தெரியும். 72 பாளையப்பட்டாக பிரிச்சாங்க. இந்த நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல வந்து நம்பிக்கையை அவநம்பிக்கையா மாத்தி மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் திணிக்கப்பட்டாங்க. அந்த திணிக்கப்பட்டதுல அந்த ஆராத்தியும் மிக முக்கியமான இடத்தை வந்து பெற்று இருக்கு அப்படிங்கறத என்னுடைய ஆய்வுல வந்து நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். ஆராத்தியை வந்து பிளவேந்திரன் சொல்லக்கூடிய ஆளு வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாங்க. இவங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து பேராசிரியர் இருக்கக்கூடியவங்க. பிளவேந்திரன் வந்து ஹலோ டிஸ்டர்ப் இல்லையில சரி. இது வந்து என்னன்னா பூப்பு சடங்கு வெளிப்படும் போது உடலும் நிலமும் உறவு வாய்ப்பட்டினை இவ்விதத்தில் விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கொடுக்காரு. ஏன்னா பூப்பு சடங்கு அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல்ல ஏற்படக்கூடிய முதல் இரத்தப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தப்போக்கு வெளிப்படும் போது ஏற்படக்கூடிய இதுதான் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. இப்பதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வு குடிச்சது. தமிழ் சமுதாயத்துல ஆரத்தியை எப்ப எடுப்பாங்க ஏன்னா பெண்ணுக்கு 3 முறை மட்டும் தான் எடுப்பாங்க. ஒண்ணு பெண் பூப்படைந்தாள், அந்த பூப்படைந்த முடிஞ்ச பிறகு ஆராத்தி எடுத்து அது முச்சந்தில வந்து கொட்டுவாங்க. இதனுடைய குறியீடு தன்மை, ஏன்னா தமிழ் சமூகம் நிறைய குறியீடுகளால் ஆனது. ஆனா யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. இந்த குறியீடு என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல ஒரு குமரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் மட்டும்தான் இந்த ஆராத்தி. இதற்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆண் வீட்டிலும் பெண் வீட்டிலும் எடுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டிலும் எடுப்பாங்க, பொண்ணு வீட்டிலும் எடுப்பாங்க.
மாப்பிள்ளை வீட்டுல ஏன்னா ஒரு தமிழ் சமுதாயத்துல முன்னொரு காலத்துல பெண் வீட்டுக்கு தான் ஆண்கள் போன பழக்கம் உண்டு. பிற்கால கட்டத்துல என்னைக்கு நிலவுடன் சமூகம் வந்ததோ அதற்கு அப்புறம் தான் ஆண் வீட்டுக்கு பெண்கள் போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி எடுத்து வச்சுட்டாங்க. இது மிகப்பெரியதான ஒரு வாழ்வில். அதனாலதான் இந்த ஆராய்ச்சி எடுக்கும்போது ஆண் வீட்லயும் எடுப்பாங்க, பெண் வீட்லயும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி எடுக்காங்க. அதை நான் பின்னாடி கொஞ்சம் விரிவான முறையில உங்களுக்கு பேசுறேன். ஆண் வீட்ல எடுப்பதற்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு பொண்ண வரவேற்கிறாங்க. ஆனா பெண் வீட்ல எடுக்கும்போது ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணோடு இருப்பதற்காகவும், அந்த பெண்ணோடு இருந்து இனப்பெருக்கம் செய்வதற்கான தகுதிப்பாட குடுக்கிறது தான் இந்த ஆரத்தினுடைய உண்மையான தார்ப்பீரிகமான உண்மை. ஆனா இத யாருமே தெரிஞ்சுக்கல. இப்ப என்னன்னா, இதுல பெரிய கேள்வி பெறலாம். அரசியல்வாதிகள் வாராங்க, அவங்களே ஆரத்தி எடுக்காங்க. சத்தியமா இது எடுக்கவே கூடாது. ஏன்னா, அவன் என் இனத்துக்குள் வருவதற்கு நீங்க அனுமதி குடுக்கீங்க. இந்த இனத்துல அது குடுக்கக் கூடாது. 3வதாக அந்த குழந்தை பெத்துட்டு வந்த பிறகு எடுப்பாங்க. ஏன் குழந்தை பெத்துட்டு வந்த பிறகு இந்த ஆரத்தி எடுக்கும்போது என்ன அப்படின்னா, அந்த பெண் மீண்டும் தாய்மை பன்மையோடு இந்த வீட்டுக்குள்ள வாரா. ஏன்னா நீங்க குழந்தை பெத்துட்டு வரும்போது, மீண்டும் அந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்லப்பட்ட மாதவிடாயோட தான் வீட்டுக்குள்ளே வருவீங்க. அந்த உடல் வாழ்க்கை எல்லாமே சரிப்படுத்தப்பட்ட நிலையில வீட்டுக்குள்ள வருவீங்க. அடுத்தால கர்ப்பம் சுமப்பதற்கான அடிப்படை வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆரத்தி. இந்த 3 முறை எத்தனை குழந்தை பெத்துட்டு வந்தாலும் இந்த ஆரத்தி எடுக்கப்படும். இது அவங்க 10 குழந்தை பெத்துட்டு வந்தாலும் இந்த ஆரத்தி எடுக்கப்படும். இந்த எடுக்கப்படக்கூடியது இதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ். ஏன்னா வெளியே போறவங்க நீ இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா வெறும் திருஷ்டி கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எந்த இடத்துலயுமே கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது இதுல ஒரு குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சுண்ணாம்பு தண்ணியில மஞ்சள் கலக்கப்படுகிறது. மஞ்சள் கலக்கப்படும் போது அது ரத்தமாக மாறுகிறது. ரத்தமாக மாறுவது இது என்ன அர்த்தம் அப்படி கேட்டேன்னா, ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்க்கையை குறிப்பாக பேசப்படுது. இந்த சேர்க்கை தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பெண் வாழ்வு ஒரு உடல் தகுதி பாடுகளை சொல்றதுதான் ஆரத்தியினுடைய உண்மையான வாழ்வியல் முறை. பெண்ணுக்கான வாழ்வு உடல் தான். இந்த உடல் எல்லா இடத்துலயுமே அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க கும்பம் வச்சு கோயில கொண்டாடுறாங்க அப்படின்னா அது பழமைக்கான அடிப்படையான இது. கும்பம் கூட நீங்க பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் தான். அதை இப்படி ஒரு குறியீட்டு தன்மையா அவங்க என்ன செய்யறதுன்னா பயன்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கான சடங்கு முறைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பூ பறித சடங்கு கூட ரத்தம். இந்த ரத்தத்தை தான் அந்த ஆராத்தியை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நீங்க ஆண் கோயில போய் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை இருக்கும். பெண் கோயில பார்த்தோம் அப்படின்னா குங்குமம் மட்டுமே இடம்பெற்று இருக்கும். இன்னொரு ரகசியத்தை நீங்க கேட்டீங்கன்னா, பெண்கள் சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவீட்டு பொங்கலை பயன்படுத்தி இருப்பாங்க. பொங்கல் முடிஞ்சு அது அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ ஏதாவது ஒரு வாரத்தை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனா பொங்கலுக்கு முன்னால இருந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சாணத்துல பூ வச்சு கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த செய்யறது மூலம் இருக்குன்னா இந்த வீட்டுல ஒரு குமரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொசைட்டிக்கு சொல்றதுக்கான அர்த்தம் தான் அது. அதுக்கப்புறம் இன்னும் அன்றைய காலகட்டத்துல பெண் உலகம் வெளி உலகத்துக்கு வருவதே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன திருவிழாக்கள் அல்லது ஏதாவது இந்த பண்டிகை இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் பெண்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த சிறுவீட்டு பொங்கல் இருக்கும். இந்த சிறுவீட்டு பொங்கல் பெண்களாக செய்யக்கூடியது. செஞ்சு முடிச்சுட்டு ஓடுற தண்ணி இல்லைன்னா குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி தாடகைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு மூலமாக நீங்க அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் நீங்க குங்குமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதவிடாய் குறியீடு தான். அதான் கல்யாணம் முடிஞ்சோடனே நெற்றியில இந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க. ஏன் வச்சேன் அப்படின்னா நான் திருமணம் ஆகிவிட்டது. என் கர்ப்பம் சுமப்பதற்கான அதிகாரம் தகுதி எல்லாத்தையும் குறிப்பிடுறதுக்காக ஒரு உச்சம் தான் இந்த இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை லேசா வைப்பாங்க. ஆனா வடக்கு உள்ள பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் லேச இழுத்து விட்டுருப்பாங்க. காரணம் பெண்ணுக்கும் மண்ணுக்குமான போர்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியாளர்கள் காலத்தில் நடந்திருக்கு. ஏன்னா வெறுமனையாக இங்க இருக்கிற செல்வங்களை மட்டும் அவன் எடுத்து கொண்டு போவதில்லை. இங்க இருக்கிற பெண்களையும் தூக்கிட்டு போய் அவனுடைய இன வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இன வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சூழல். இதுல ஒரு நாட்டுப்புற பாடல்ல நீங்க அழகா பார்க்கலாம். நீங்க பழைய பாடல் இருக்கு. இம்பிட்டு பணம் தாரம் விடுடா துளுக்கா விடமாட்டான் வழுக்கு அடிப்பார். ஏன்னா இந்த சின்ன வயசுல நீங்க விளையாண்டு இருப்பீங்க. இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சுத்தி 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 வருவாங்க. 2 பேரும் கேட் மாதிரி போட்டுட்டு அதை நிப்பாட்டி வைப்பாங்க. மட்டும் மாட்டிக்கிடுவான். அது பெண்ணா இருக்கலாம் இல்லைன்னா ஆணா இருக்கலாம். ஆனா இதுக்கு தலைவனா இருக்கக்கூடிய அல்லது தலைவியா இருக்கக்கூடிய நேரம் அங்க பக்கத்துல போயிட்டு இந்த பாட்டு பாடுவாங்க. இம்பிட்டு பணம் தார விடுடா தொழுக்கா விட மாட்டான் வழுக்கா. ஆனா இது சாதாரண பாட்டுன்னு எல்லாரும் விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல ஏன்னா நீங்க டச்சுக்காரர்கள் ஐரோப்பியர்கள் பின்னாடி வந்த காலகட்டத்துல பெண்கள் கொண்டு போய் அவங்க
வந்து நீங்க தஞ்சாவூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு டிராவல் ஆகி வராங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு ஒரு குறிப்பு கொடுக்கும்போது இந்த குறிப்பு இருக்கு. அவங்களுக்கு இன்றும் 8 வயசுல அவங்களுக்கு திருமணம் செய்யப்படும். இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, தை மாதம் 1ஆம் தேதி விளக்கு முன்னால வச்சு ஒரு கருமணி பாசி போட்டப்படுகிறது. இந்த கருமணி பாசி எதனுடையதான் தாயினுடைய தாத்தா முறையில இருக்கிற ஒரு வயது முதிர்ந்தவர் இந்த கருமணி பாசியை போடுவாங்க. இந்த கருமணி பாசி என்பது ஒரு தாலிக்கான குறியீடு. ஏன்னா இவள் இன்னும் ஆடவனுக்கு சொந்தமானவள் அப்படின்னு வைக்கிறதுனால அடுத்த எதிரிகளிடமிருந்து, ராஜாக்களிடமிருந்து அல்லது வேறு யாரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சூச்சம். பின்னாடி அவங்க வந்து வேற ஒரு தாலியை கட்டிக்கிறாங்க. வேற தாலினா கணவன் வந்த பிறகு தாலி கட்டுறாங்க. பிறந்த வீட்டு தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாலி எக்காரந்து கொண்டும் அவங்களிடமிருந்து விலகுவதே இல்லை. இது ஒரு பெரிய குறியீடு, இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய குறியீடு அமைப்பா இருக்கு. இப்படித்தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், குங்குமம் என்பது நீங்க மென்சஸ் குறியீடு தான். அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க உச்சந்தலை பெற்று வடபகுதியில் இருக்கிற பெண்கள் அனைவருக்குமே போர்க்குளத்தால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதுனால அவளுடைய பாதிப்பினுடைய அடையாளம் தான் மிகப்பெரியதாக வச்சிருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல அப்படி ஒரு பாதிப்பே கிடையாது. அது மிக குறைவாக இருந்ததுனால அது லேசாக வச்சு காட்டப்படுகிறது. இதைத்தான் நீங்க கோயில்ல போய் அதையும் நல்ல நுட்பம் பாத்தீங்களான்னா, நீங்க எல்லா கோயிலும் தப்பே கிடையாது. ஆனா கோயில்ல இருக்கிற இந்த செவுத்துக்கு கலர் எழுது ஏன் எதுக்கு இந்த கலர் வந்தது அப்படின்னு தேடி எடுத்து பார்த்தோம்னா, யாரு சொல்லுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியா இருப்பேன். ஏன்னா நீங்க வெள்ளை என்பது ஆணுடைய விந்தை குறிப்பதாக இருக்கும். அதனாலதான் ஆண் கோயில வெள்ளையான திருநாரை மற்றும் குறிப்பாக பேசும். பெண் கோயில போனீங்கன்னா குங்குமம் மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து மாதவிடாய் குறியீடை பேசும். ஆண் கோயிலுக்குள்ள நீங்க குங்குமம் போகாது, பெண் கோயிலுக்குள்ள திருநாறு வராது. இன்னைக்கு வரைக்கும் இத வந்து ஆகம முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆகம முறைன்னு பேசி இன்று வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை தான் நீங்க கோயில் செவுத்துல போய் பார்க்கலாம். வெள்ளை காவி இந்த ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டு இருந்தாதான் உலக வாழ்க்கை. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கை மட்டும்தான் உலகம். இந்த தாற்பயமான உண்மையை சொல்வதற்காக தான் இந்த சொல்ல பயன்படுத்திருக்காங்க. இதை நீங்க சாமியார்ட்டே கேட்டாலும் சரி, வேற யார்கிட்டையும் கேட்டாலும் சரி, அவங்க இதுக்கு எனக்கு நிறைய கேள்வி பொருள் வந்ததுனால ஒரு பிராமணர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில தர்க்கம் பண்ணாரு என்கிட்ட. ஆனா உண்மை என்னன்னா, ஏன்னா அவர்கிட்ட வந்து திருநாரை வந்து நான் அப்படின்னு ஒரு குறிப்பா பேசிட்டதுனால அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா ஒரிஜினலான தத்துவ அமைப்பு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இருந்தா அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரு. ஆனா இப்படி சொன்னோம்னா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படியாப்பட்ட நிலையை நான் பார்த்திருக்கேன். இது மிக 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 ஒரு குறியீட்டு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீட்டு தன்மைகளால் ஆனது. நீங்க கும்பம் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம் கூட குறியீட்டினுடைய வளமைக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் தன்னுடைய பதிவுகள்ல நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து ஆராத்தி எழுத்தல் வந்து என்ன சடங்கு வந்து இந்திய கண்டங்கள் முழுவதும் இருக்கு. அது வந்து இங்கதான் உண்டு, இங்கதான் கிடையாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர்களுமே இருக்கு. அதனால இது ஒரு வகையான நம்பிக்கை குறித்தான ஒரு சடங்கு. இதை வந்து பிளைவேந்திரன் அழகான முறையில வந்து ஒரு பதிவு செஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தல இது வந்து பேசக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க வந்து அழகா இந்த குறியீட்டு தன்மைகள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இதுக்கப்புறம் ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்திக்கான பாடல் இருக்கா இல்லையா, இது வெறும் திஷ்டி கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் ஏன்னா இந்த கட்டுரை எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா, நீங்க குழந்தை பிறந்துட்டு வந்த பிறகு நேரடியாக வீட்டுக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையும் அவங்களையும் வச்சு இங்க எடுப்பாங்க. திருஷ்டி அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்தாங்க. திருஷ்டி கழிப்பு என்பது கிடையாது. ஏன்னா ஊருக்காரன் இது வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டு வந்தது எந்த அளவுக்கு திருஷ்டி போடுறது கிடையாது. அது மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வந்திருப்பாங்க, அவங்க இன்னும் அவ்வளவு பிரமாதமா இருக்காங்கன்னு திருஷ்டி போட போறாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இவங்க அதுக்குள்ள இருக்கிற மறைமுக சூட்சமம் என்ன அப்படின்னா, இவள் பெண்மை தன்மையோடு மீண்டும் அந்த உலகத்துக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாள் என்கிற ஒரு குறியீட்டு தன்மை இதுல ஆரத்தி எடுக்கல. சில முறைகள் இருக்கு. இப்ப இஸ்லாமியர்கள் வந்து தீபத்தை ஏத்த மாட்டாங்க. ஆனா ஹிந்துக்கள் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, தீபம் ஏத்தும் போது ஒரு பச்சிலை இருக்கும். இதுல குறியீடு என்னச்சுன்னா, பச்சிலை வந்து குழந்தைய வந்து நீங்க இளமையை குறியீடையாக பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த முறை வந்து அவங்களுக்கு ஈஸியான முறை இருக்கு. ஆனத்திக்கான இது வந்து நீங்க பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு வந்து அதிகமா இடம்பெற்று இருக்கு. இதுல வந்து சொல்லியிருக்கேன், ஆலத்தி மங்கள ஆலத்தி பாட்டு, கொங்கு வட்டாரத்துல வந்து ஆராத்தி பாட்டு, அம்மன் ஆராத்தி பாட்டு, சாய்பாபா ஆராத்தி பாட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய பாட்டு. ஏன்னா சாய்பாபாக்குன்னு நீங்க தனியா பிற்காலகட்டத்துல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஆரத்தி பாடல்கள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சாச்சு, எழுதியும் வச்சிருக்காங்க. இதுல ஒரே ஒரு பாட்டு நாட்டுப்புற பாடல்ல வந்து நான் பயன்படுத்தி எழுதி சொல்லியிருக்கேன். இது வந்து கல்யாண சீர்வரிசை பாட்டு. என்ன ஆராத்தி எடுத்து தரணும், அத்தை மாறு முன் வரவே, காலாட்டி போவோம் நாம கண்ணு தங்கமே,
கவலை இல்லாமல் போவோம் கட்டி தங்கமே என்று கல்யாண சீர்வரிசை பாடல்ல வந்து இந்த வகையான ஆராத்தி பாடல்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கு. ஏன்னா பிறந்த குழந்தை முதல் அடுத்தால வந்து அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தானே எடுப்பாங்க. ஆரத்தி வந்து எந்த நேரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்டுப்பாடு அமைப்பே கிடையாது. முதல் குழந்தை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்ப நமக்கு தெரிஞ்சவருக்கும் அந்த மொட்டை போடுவது கூட மிக ஒரு தொன்மமான ஒரு அடையாளம் இருக்கு. மொட்டை வந்து பௌத்தத்துக்கான அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு அதுக்கு அடைய சொல்லல. ஸ்டாலின் ராஜாங்கம் சொல்லும் போது அது பௌத்தம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்காரு. அப்புறம் காது குத்துறதுக்கான எதுக்கான அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய எச்சமும் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா பௌத்தர்கள் அனைவருமே காது வளர்த்திருக்காங்க, மிகப்பெரியதான காதுகள் வளர்த்திருப்பாங்க. நான் காதுகளை வச்சே தனியா ஒரு கட்டுரை எழுதி முடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இன்னொரு இது இருக்குன்னா, என் தமிழ் சமுதாயத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. காது குத்துவதற்கான ஒரு நம்பிக்கை, குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து குறைப்பிள்ளையாக மாத்தினால் மட்டும்தான் இந்த உலகத்துல மிஞ்சும். இல்ல அப்படின்னா அந்த குழந்தைய வந்து சாத்தானுக்கு கொண்டு போயிருவாங்கிற ஒரு அகமனமான ஒரு நம்பிக்கை முறை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நேரா கோயிலுக்கு கொண்டு போய் இந்த காது 2 காதுகளிலும் ஒரு சிறு ஓட்டையை போட்டு விட்டு குழந்தைய வந்து குறப்பிள்ளைய ஆக்கலாம். இது எதனுடைய இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க மூக்குவாளி போட்டுவாங்க. இந்த மூக்குவாளி குறித்தான நம்பிக்கை இருக்கும்போது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் மூக்குவாளி போட்டிருக்காரு அப்படின்னா அவங்கள போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மூத்த பையனோ அல்லது பொண்ணோ யாரோ ஒருவர் வந்து இறந்திருப்பாங்க, அல்லது இந்த குழந்தை மிகவும் கடினமான முறையில் பிறந்திருப்பான். கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை கிறிஸ்துவர்களா இருந்தா அந்தோனியார் கோயில போய் இந்த இடத்துல ஒரு காது வளையம் போட்டு ஒரு சிவப்பு கலர்ல பாசி இருக்கும். இந்த இது வந்து பிற்காலத்துல அவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கணும், எடுத்து அது வந்து உண்டி தூக்கி போட்டுருவாங்க, சரியாயிடும். இந்த நம்பிக்கை குறித்திருக்கு. ஏன்னா காது வளர்த்தல்ங்கிற ஒரு முறை வந்து நம்மகிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த காது வளர்த்தல் கூட நம்ம சமுதாயத்துல ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த குழந்தை வந்து நமக்கு தங்கி இருக்கணும், நம்மளோடு இருக்கணும். இதை எப்படி கண்டுபிடிச்சா அப்படி கேட்டேன்னா, ஒரு பாலசுப்ரமணியன் போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு, இவர் வந்து மும்பையில வந்து வேலை பார்க்கும் போது அவர் சொன்னாரு, நான் 5 நாள் குழந்தைக்கு நான் வந்து காது குத்தி விட்டுருக்கப்பா அப்படின்னாரு. 5 நாள் குழந்தை பிறந்து 5வது நாள் அவங்க வீட்டுக்கு போகாமல் நேரடியாக இந்த ஆசாரியிடம் வந்து காதை குத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள ஏறினாங்க. இந்த நம்பிக்கை வடபகுதியில அதிகமாக கிடைக்கு. இன்னும் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வடக்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது வடபகுதியில இருந்து தென்பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்து வேலை நிமித்தமாக இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கும் போது பாருங்க, ஸ்கூலுக்கு அவனுடைய காதுல இன்னைக்கும் ஒரு காதுல கம்மல் போட்டு வச்சிருப்பாங்க. இது எதன் அடையாளம்? அவங்க அந்த எது எடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு போய் கேட்டீங்கன்னா தெரியும், அது எடுக்கக்கூடிய எது முறை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. இந்த வகையான ஒரு நம்பிக்கை குறித்து இருக்கு. காது வளர்த்தல் அப்படின்னு ஒரு பிரிவு வரும்போது இந்த இது வந்து பெண்களா இருந்தால் அது 3 மாசத்துல இருந்து கூட நீங்க பயன்படுத்துவாங்களாம். 1 வயசு ஆகும்போது குறவன் வந்து என்ன செய்யணும்னா காதை கிழிச்சு விட்டு அதுல வந்து பச்சை ஓலை சார்ந்த ஓலையை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஓலை பின்னாடி கொஞ்சம் பெருசாகணும்னா பித்தளை பயன்படுத்துறாங்க. பித்தளை பயன்படுத்தி ஒரு குறைஞ்சது அந்த பிள்ளை 12, 13 வயசுக்குள்ள இந்த காது இந்த சோல்பட்டை தொட்டிருக்கணும். இடையில தண்டட்டி பாம்படம் இப்படி ஒரு 3 வகை குறைஞ்சது ஒரு 150 கிராம் அவங்க தன்னுடைய காதுல பயன்படுத்துவாங்க. வலி அதிகமா இருக்கும். ஆனா அப்படி இருந்தால் நீ வந்து நல்ல பிள்ளை இல்ல, நீ வந்து தேவதாசியா? ஏன்னா இது வந்து நான் கிராமத்து வேலை சொல்லணும்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதனால தேவதாசி அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து மீனிங்கிற கெட்ட வார்த்தை மட்டும் தான் கேட்பாங்களாம். நீ யாரு? ஏன்னா தமிழ் சமுதாயத்துல 2 பேர்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து காதுகளை வந்து வளர்க்கறதுக்கான தகுதிப்பாடுகளை கொடுக்கவே இல்லை. முதல் யாரு அப்படின்னு கேட்டோம்னா தேவதாசி மரபுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே காது வளர்க்கவே கூடாது. சப்போஸ் அந்த பொண்ணு அந்த தொழிலை விட்டுட்டு வெளியேறும் போது அந்த காதுல போட்டுக்கூடிய கம்மலை கொண்டு போய் அரசன் கையில கொடுத்துட்டு அதற்கப்புறம் காது வளர்த்துக்கலாம். ஆனா சொசைட்டில மிகப்பெரிய நம்பிக்கை சார்ந்து ஒரு பெரிய அந்தஸ்து சார்ந்து இருந்த காது வளர்த்தல் இன்னைக்கு எந்த பெண்களுக்குள்ளயும் கிடையாது. இது மிகப்பெரியதான ஒரு வாழ்வியல் முறையா இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கேப் விழுந்து பாருங்க. இந்த கேப் வந்து நிறைக்கிறதுக்கு இன்னும் நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கு. அது அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ கையில கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நேரடியாக இருக்கோம். இதே மாதிரி நிறைய சடங்குகளை வந்து பார்க்கும்போது எல்லா சடங்குக்குள்ளேயும் ஒரு உள்ளார ஒரு உண்மை இருக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு கட்டுரை எழுதலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க சிறுகதை எழுதுனவன அல்லது கவிதை எழுதுனவன நாவல் எழுதுனவன மட்டும்தான் நம்ம
இருக்கு. நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய சமூக அமைப்புக்கான ஒரு ஜாதி கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்டமைப்பு இருக்கு. இத வச்சு நீங்க நெறைய பண்ணலாம். ஏன்னா, இப்போ வந்து ஒரு தாலி பத்தி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எழுதுனது, தாலி குறித்து ஒண்ணு எழுதியிருக்கேன். யார் யாருன்னா தாலி போடுவாங்க, எந்தெந்த சமூக அமைப்புனா தாலி இல்லாம, இப்படி நெறைய இருக்கு. அதனால தான் நான் சொல்லும்போது உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். 1 நீங்க தேவதாசி முறை உள்ளவங்க கண்டிப்பாக என்னது காது வளர்க்க மாட்டாங்க. அடுத்தால யாரு ஓட்ட மாட்டாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து காது வளர்க்கிற பண்பு கிடையாது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த காதுக்கு அப்புறம் ஒரு துணைக்கம்மன், துணைக்கம்மலுக்கு அப்புறம் ஒவ்வொரு கம்பளா போட்டு 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 இது வரைக்கும் மாத்திருப்பாங்க. இதுக்கு பேரு அல்குத்து அப்படின்னு பேரு. அவங்க வீட்டுல பேரன் பேத்தின்னு நிறைய எடுக்க எடுக்க இந்த காது கம்பளுடைய தொடர்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இவங்கள தான் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இது இது வந்து அவங்களுக்கும் இஸ்லாமியருக்கும் காது வளர்க்கக்கூடிய பண்பு என்பது கிடையாது. ஆனா தமிழ் சமுதாயத்துல மித்த எல்லா சமூகம் சார்ந்தவரும் காது வளர்க்கக்கூடிய பண்பு இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு யாருக்குமே குறிப்பாக இடம்பெறவில்லை. இந்த எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணிச்சிட்டேன். சரி, இப்போ இந்த இதுக்குள்ள நேரடியா வரேன். ஆரத்தி எடுக்கும்போது மிக பெரியதா கடைசி காலத்துல இறப்பு முடிஞ்சு 16 நாள் சடங்கு முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. வந்த உடனே உட்காந்து என்ன செய்வாங்கன்னா ஆரத்தி அவங்க ஆரத்தி எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பொண்ணு எங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நான் நிறைய நேரம் நான் கேட்கும்போது சில நேரம் தவிர்த்து போனாங்க. அதற்கப்புறம் வந்து ஜமுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. ஆமா, இப்ப எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, தங்களுடைய அந்த ஆண் சொல்லக்கூடிய உறுப்பை அறுத்து எரிஞ்ச பிறகு அதற்கப்புறம், ஏன்னா அது ரொம்ப கடினம், அது உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விடுவான். இல்ல அப்படின்னா அதற்குள்ள ஒரு கம்பியை விட்டு உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு அந்த ரத்தத்தை காட்டி அவங்களுக்கு ஒரு சடங்கு செய்வாங்களாம். இதை அவங்களும் எங்களுக்கு பதிவு செஞ்சாங்க. ரொம்ப கொடுமையா இருந்தது. இந்த இது செஞ்சு முடிச்ச பிறகு இவள் பூப்படைந்து விட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 16 நாள் அந்த அம்மா தனியா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆரத்திகள் கிடையாது. ஆரத்திக்கான வகைகள் வந்து நிறைய இடம்பெற்று இருக்கு. நான் என்ன அப்படின்னா, நீங்க வந்து தடியங்காவை சுத்தி ஆரத்தி எடுப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அங்க தடியங்கான்னு சொல்ல முடியாது. அங்க வந்து வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திஷ்டி கழிப்புக்கான ஆரத்தி மாதிரி அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் இப்படி ஆரத்தியுடைய தகவல் அமைப்புகள் இருக்கு. இன்னொரு எனக்கு சாத்தன்குளத்துல ஒரு தகவல் கொடுத்தாங்க. இவங்க வந்து திசைமலை பக்கத்துல இருக்கக்கூடிய உள்ளவங்க எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. சார், எங்க ஊர் பக்கம் வந்து ஆரத்தி வந்து கிடையாது சார். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாங்க ஆரத்தி எடுக்க மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு கையில பஞ்சு, இன்னொரு கையில மஞ்சள், இந்த 2மே சேர்த்து வச்சு ஆரத்தி எடுத்து அவங்க வரக்கூடிய பாதையை தவிர மித்த 3 திசையில என்ன செய்வாங்கன்னா அந்த இதை போடுவாங்க. 3 முறை ஆரத்தி எடுத்து போடுவாங்க. இது ஒரு வகையான ஆரத்தி முறை. இது எனக்கு புதுசா இருந்தனால இதையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஆரத்தி எடுத்துக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மச்சான வரவேற்பாங்க. மச்சான வரவேற்கும் போது அவங்க கையில இருக்கிற காசை போடணும். அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப. அதுல வந்து தங்க மோதிரமே போட்டப்பட்டதாக தகவல் கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது உசந்ததா மதிக்கப்படுது. இது எல்லாமே யாருக்கு போய் சேரும்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு தான் சேரும். வேற யாருக்குமே போய் சேராது. அது அந்த துட்ட அவங்க என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முறை. இப்படி நிறைய இருக்கு. இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கேட்கும்போது ஒரு ஒரு திருமணத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. இதோட சேர்ந்து எப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய அம்மா தாலி கட்டுற அந்த சீனை வந்து பார்க்க கூடாதாம். யாரு? பொண்ணுடைய அம்மா. இது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தது. ஏன்னா இது வந்து எனக்கு சொல்லும் போது அந்த மச்சினனுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ரூபாயை வச்சுதான் அவங்க வந்து உயர்ந்த மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மதிப்பீடுகளுக்குள்ள அடக்கி கொட்டப்படும். ஆலத்திக்கான பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாடலை உங்களோடு பதிவு செய்யறேன். இதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி பதில் என்னென்ன கேள்வி பதில் இருக்கோ அந்த கேள்வி பதிலுக்கு ஏற்ப என்னுடைய பதில்களை வந்து நான் உங்களுக்கு தகவமைச்சு கொடுத்துறேன். இதுல என்ன இருக்குன்னா, ஆலத்தி 5 பணம் ஆலத்தி, கிள்ளி பதிச்ச கிளிமூக்கு ஆலத்தி, ஆலத்தி பொண்ணுக்கு 5 பணத்தை போட்டுடுங்கோ, 21 பணத்தை எண்ணெய்க்குள்ள போட்டுடுங்க, 11 பணத்தை பாலுக்குள்ள போட்டுடுங்க, எடுத்து முடிச்சிருக்கோ ஏலம் பச்சை கிளியே பார்த்து போட்டுடுங்க. இப்படி ஒரு ஆலத்தி தன்மை இருக்கு.
ஆலத்தி வந்து இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்க வேண்டிய சில நூல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, எட்கர் தர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, அவருடைய புத்தகத்தை வந்து ரத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ்லயே இருக்கு. தென்னிந்திய குளங்களும் குடிகளும். இந்த புத்தகத்தை ஆய்வாளராக ஒருத்தர், பண்பாடு குறித்து ஒருத்தர் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த புத்தகத்தை இந்த 7 வால்யூமும் அவர் படிச்சாகணும். இதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் தான் சிவனடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு. அவருடைய புத்தகத்தையும் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, தமிழ் சமுதாயத்திலுடைய டைமென்ஷன், அதாவது அவங்களுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு நிறைய வகை அமைப்பு இருக்கு. அந்த அவ்வளத்தையுமே இப்படிலாம் இருந்தாங்களா? ஏன்னா நீங்க நினைக்காப்புல கற்பொழுக்கம், சமூக அமைப்பு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கோம். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முறையெல்லாம் இருக்கு. அப்படின்னா கிடையாது. அன்றைய காலகட்டத்துல ஒரே ஒரு தகவல் போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்ததாக தகவல். அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பையன்களுக்கும் அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பாங்களாம். அந்த பொருத்தம் யாரோட இருக்கிறதோ அந்த பையன் திருமணம் முடிக்கிறது. இது மகாபாரதத்தினுடைய சாயலுக்குள்ள இப்படி வரும். ஏன்னா 5 பேருக்கு ஒரு மனைவி அப்படின்னு சொல்றாப்ல. இந்த சமூக அமைப்பு அப்படி இருந்தது அப்படின்னா, இருந்ததுக்கான அடையாளத்தை அவர் இருக்காரு. இது அவரு சேகரிச்ச காலம் 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு காலம். அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள, ஏன்னா நம்ம இலக்கிய வரலாறு எழுதினவர் எல்லாருமே ஒரு சுய சிந்தனையா இல்லைன்னா நம்ம மேல ஒரு பொய்யான அவத்தை மட்டுமே குறித்து 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 கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு இன்னும் வரைக்கும் நிறைய தேடல்களை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் கூட எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி எழுதிட்டு இருக்கும்போது 21 குண்டுகள் ஏன் முடங்குறாங்க? இதுதான் எனக்கு சந்தேகம். 21 குண்டுகள். ஆனா இதுக்கு 3 விதமான கருத்துக்கள் எனக்கு இப்போ கையில கிடைச்சது. ஒண்ணு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பத்தி 21 குறியீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க கப்பல் ஊருக்குள்ள வரும்போது 21 குண்டுகள் வச்சு முழங்கும் போது சமாதானத்தையும் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளம் அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைச்சது. இதுக்கப்புறம் இங்க ஒரு போலீஸ்கிட்ட கேட்கும்போது எனக்கு சொன்ன ஒரு தகவல், நிறைய போலீஸ்கிட்ட கேட்கும்போது கிடைக்கல. ஒரே ஒரு போலீஸ் சொன்னாங்க, 21 பேர் இறந்து போனாங்க. அந்த 21 பேரை நினைவா வச்சுதான் நாங்க என்ன செய்யறதுன்னா இந்த 21 குண்டுகள் முழங்கப்படுது. அப்பனா இது அரசு மரியாதையா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இது முழுமையான தகவல் இன்னும் வரைக்கும் இல்லை. இப்படி நிறைய சந்தேகங்களோடு தான் என்னுடைய பண்பாட்டு ஆய்வுக்குள்ள தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். இப்படிதான் ஆராத்தி இருக்கு. அதனாலதான் நம்ம ஆராத்தி அப்படின்னு சொல்றது வெறுமனையாக சாதாரண பொருளாகவே நம்பிக்கையோடு நம்ம பயணிச்சு போய்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்குள்ள அப்படி கிடையாது. அதையும் தாண்டி மனித சமுதாயத்துல சொல்லப்படுவதற்கு உள்ளுரையான சில பொருட்கள் வந்து இருந்துட்டே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறீங்களோ அதை பொறுத்து. ஏன்னா கேள்வி தெரிஞ்ச கேள்வி கேட்கலாம், தெரியாத கேள்வி கேட்கலாம். எனக்கு ஒரு இது தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்கலாம். அதனால உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி. இப்ப அது கலந்துரையாடல் நேரம். உரையாளர் ஆற்றிய உரையின் பின்னுள்ள சந்தேகங்கள், உங்களுடைய கூடுதல் தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. ஒரு 10 மணித்துளிகள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. வணக்கம் ஐயா. அந்த மங்களத்திலும் ஆராத்தி சுடுகாட்டுல இருந்து திரும்பி வரைக்குள்ள ஒரு வித அது கூட இருக்க 16 நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அப்போது இது ஏன்னா ஒரு உயிர் போயிட்டு இந்த உயிர் வந்து உயிர் அது திசை கழிப்பு கிடையாது. எங்க வீட்டுக்கு இப்போ ஒரு இறப்பு ஒன்று நடக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து ஆராத்தி எடுத்து எங்க குடும்பத்துல இன்னும் நிறைய செல்வங்கள் வந்து பெருக வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆராத்தி கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளை வராங்க அப்படின்னா எந்த இது இறந்தாங்க அப்படின்னா கணவனை இழந்தவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள் அந்த ஆராத்தி எடுக்க கூடாது. நடைமுறை இல்ல. இல்ல 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 எடுக்க கூடாது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மிக அருமையான உரை. நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
ஐயா நீங்க இந்த ஆராத்தி பத்தி பேசும்போது, அந்த ம். ஆராத்தி எடுக்கக்கூடியவங்க, அந்த பொண்ணுடைய தங்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த விருதுநகர், ஆமாங்க. அருப்புக்கோட்டை மற்றும் இந்த தூத்துக்குடி, கோயில்பட்டி சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரத்தி பாட்டு பாடி ஆரத்தி எடுக்கிறவங்கன்னே அந்தந்த ஊருக்கு தனியா இருக்கிறாங்க. இப்ப நான் பார்த்த நன்றி. கந்தல்குட்டி, அருப்புக்கோட்டை பகுதியில பார்க்கும்போது, ஆரத்தி பாட்டு படிக்கிறவங்கன்னே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க தான் படிப்பாங்க. இப்ப கல்யாண சரி. சடங்குலயும் திருமணத்திற்கு முன்பாக மஞ்சக்குத்து சடங்குன்னு ஒரு சமூகத்துல நடக்கு. என்ன சமூகம்னா ரெட்டியார் சமூகத்துல நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்ச குத்துவாங்க. அந்த மஞ்சள குத்தி, அந்த மஞ்சள்ல இருந்து தான் மஞ்சக்கயிறு தயாரிப்பாங்க. ஏன்னா ஆ, அவங்களுக்கு ஆ. தாலின்னு ஒரு அமைப்பு இல்ல. மஞ்சக்கயிறு மட்டும் தான். ஓ! அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மஞ்ச குத்தும் போதும் தனியா பாட்டு பாடுறாங்க. ம், கல்யாண ம், ம். சடங்கும்போது, கல்யாணத்துல தாலி கட்டும்போது பாட்டு பாடுறாங்க. அப்புறம் ம், தாலி ம். கட்டி முடிஞ்சு அந்த மறுவீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப வரும்போது அந்த 4 பேர், 5 பேர் கொண்ட கொண்ட அமைப்புன்னு தனியா பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு தனியா அந்த ஒரு கூலின்னு தனியா குடுத்துடுறாங்க. இந்த 5 பேருக்கும் தனித்தனியாக அன்னைக்கு சம்பளம் என்னவோ 500ஓ, 1000மோ என்ன சம்பளமோ அந்த கூலிய வச்சு குடுத்து, இப்படி அந்த பகுதியில எல்லாம் இப்படி தாங்கய்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி. அதுல இருந்து ஆரத்தி எடுக்கக்கூடியவங்க யாரு? வெளிய உள்ளவங்களா? சொந்தக்காரங்களா? உறவுக்காரங்களா? இல்ல, இல்ல. அந்த ஊரைச் சேர்ந்த பெரிய அதாவது மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா பேர ஆமா, குழந்தைகள்லாம் எடுத்து, ஆ ஆமா. அந்த அதாவது மங்களகரமா இருக்கின்ற அந்த மங்கையர்கள். ஆ, ஆ, ஆ. ஆமா. அவங்க அவங்க வந்து அவங்க தங்கச்சியாலாம் இல்ல. எடுப்பாங்க. அவங்க ஆ, அத்தைமாரா ம். இருக்கலாம். அவங்க முறைன்னு பார்க்கும்போது அத்தை முறையா இருக்கலாம், சித்தி முறையா இருக்கலாம், பெரியம்மா முறையா இருக்கலாம். இவங்க பாட்டு பாடக்கூடியவங்கன்னே தனியா இருக்காங்க. ஓகே. நன்றி. ரொம்ப நன்றி. இந்த ஒரு தகவல நான் பின்னாடி சேர்த்துக்கிடுதேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. மிக அருமையான ரொம்ப உரைங்க. நன்றி. இதே மாரி நெறைய தகவல் இருக்குங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு கோடு மட்டும் தான் போட்டுருக்கேன். இந்த கோடுகள் வந்து பெரிதாக்குவதற்கான எல்லா வேலைகளும் உங்களிடம் உங்க பக்கத்துல நெறைய நடந்துட்டே இருக்கு. நான் யார்ட்டனாலும் ஷேர் பண்ணி பேசிடுவேன். அந்த ஷேர் பண்ணும்போது ஒரு புதிய தகவல் எனக்கு கையில் கிடைக்கும். அந்த மாரி தான் இன்று வரைக்கும் பயணிச்சுட்டே இருக்கேன். அதனால பார்த்தா அவர்களுக்கு மிக நன்றிய தெரிவிச்சுக் கொள்றேன். வேற வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் அல்லது உங்க சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்க இது பண்ணிக்கலாம். கூடுதல் தரவுகள் இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா தருமபுரி மாவட்டங்க ஐயா. பொன்ராசு, முனையர்பட்ட ஆய்வாளர், நன்றி ஐயா. சொல்லுங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாப்பிரெட்டிப்பட்டி. இந்த எனது தகவலோட நெறியாளர் எனது நெறியாளர் சித்திரச்செல்வி அம்மா. சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, ஆரத்திக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கழிக்கிறதுக்கும் வித்தியாசமே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆரத்தி வந்து திசை கிளிப்பே கிடையாது. நீங்க வந்து திசை கிளிப்பு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஓ! நெறைய பேர் வந்து ஆரத்தி வந்து திசை கழிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அது ஒரு குறியீடு. அது வந்து அந்த புரியுது. நான் சொன்ன பார்த்தீங்களா? ஆமா. எங்க வீட்ல வளமை குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான குறியீடு தான் அது. அப்ப அது வேறு, திஷ்டி இது வேறு. கழிப்பு சொல்லுங்க அப்படிதானேங்க? சார். சொல்லுங்க சார். ஐயா ஆரத்தி வேறு, அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கழிப்பதுன்றது வேறு. இது வேறு துறை. இல்ல, 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 இல்ல. நீங்க வந்து திஷ்டி கழிப்புன்னு எத சொல்றீங்க? ஐயா இப்ப நீங்க சொன்னது போல குழந்தை பெற்று வீட்டுக்கு வராங்கன்னா, அது ஆரத்தி எடுக்கணும். சரி. அது ஒண்ணு இருக்கு. இப்ப உடல் சரியில்ல, வீட்ல இருக்கிறாங்கன்னா, அதுக்கும் பாத்தீங்கன்னா, ஆ ஆரத்தி எடுக்கிற மாரி இது பண்ணுவாங்க வீட்ல. இந்த 3 வகை மண் எடுத்து இந்த ம வ மொ மொளவத்தலும், உப்பும் வச்சு. ஆமாமாங்கய்யா. அத அதுல வந்து திஷ்டி கழிப்புலாம் போகாதுங்க. அது அ. வந்து சுகம் இளமைய வந்து கொட்ட வேண்டும் என்பதற்கான குறியீடு தான் அது. ஓஹோ! நம்ம இப்படி நெறைய இது வந்து பிராமணியம் வந்து திணிச்சு வச்சுட்டாங்க சார். ஓஹோ! சரி, சரிங்க. வந்து நம்மளுடைய சடங்குகள் அனைத்துக்குமே உள்ளூர இருக்கிற இது இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ் சமுதாயத்துல வந்து பூசாரி அப்படிங்கிறவங்க ஒரு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா தமிழ் சமுதாயத்துல முதல் பூசாரி யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் மட்டும்தான். ஆனா நீங்க எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா பூசாரிகள் இருக்காங்களா?
அவங்க அனைவருமே பூசகர்கள் அப்படிங்கிற பேர்ல இப்ப செல்வகுமார் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. என் காந்திகிராம பல்கலைக்கழகத்துல இருக்கிறாரு. அவர் வந்து இந்த எட்கர் தர்ஷனுடைய விருது வாங்கியிருக்காரு. அவங்க அனைவருமே இந்த பூசகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக அமைப்பு இருக்கு. பெண்கள் பூசாரியா இருந்தாங்க. இந்த இடத்துல நான் வந்து புடவை பத்தி எழுதும் போதே ஆண்கள் வந்து பொங்கி கட்டிட்டு பூசை பண்ணாங்களாம். ஒரு காலத்துல இருந்த செயல் அப்படி மாறிட்டு நம்மள கோயிலுக்குள்ள விடாம இன்னைக்கு வெளிய தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. ஆனா நாட்டார் தெய்வத்துல இருக்கிற எல்லா தெய்வத்திலும் போயிட்டீங்கன்னா நான் கோயிலுக்குள்ள கத்திரிக்கல் கேட்டு வரலாம், பூஜை பண்ணலாம், பூஜை எடுத்து வரலாம். ஆனா நம்ம தெய்வத்துல வந்து திருப்பார் இருக்கும், கும்மம் இருக்கும். நீங்க இது மேட்டிமைன்னு சொல்லக்கூடிய கோயில் கோபுரம் கட்டி கோயில் எடுத்தீங்கன்னா அங்க திருநாறு வரவும் செய்யாது, இந்த சைடு குங்குமம் வரவும் செய்யாது. இன்னைக்கு அதோட ஒரு பெரிய கேப் கிடக்கு. இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகம முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்க சரி நன்றிங்க நன்றிங்கய்யா. நன்றியா. இப்படி நிறைய இருக்குங்க. நான் இப்ப அடுத்த நான் மூட்டை பிச்சு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதுல வந்து நான் முதல் கட்டுரை வந்து விளக்கு வச்சு எழுதியிருக்கேன். விளக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள ஏறும்போது விளக்கோட ஏறுவாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா விளக்கு வந்து ஒரு மங்களகரமானது அப்படின்னு நினைக்காங்க. அப்படின்னா கிடையாதுங்க. மிகப்பெரியதான ஒரு அபத்தமான இருக்குன்னா, ஏன்னா நெருப்பு வந்து நம்ம வந்து அணையாம பாதுகாக்கிறதுக்காக ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. இது வந்து பிராமண சமுதாயத்துல ஔபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாட்களாக புனித நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு புனித நெருப்பை இயற்கையிலிருந்து தீபம் எடுத்து விளக்குல கொண்டு வந்து அதை வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. நம்ம வீட்டுல வந்து விளக்கு மாடத்துல மேல ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு விளக்கு பத்தி வச்சிருப்பாங்க. இந்த விளக்கினுடைய தீபம் அவங்க இறக்குற வரைக்கும் அணையவே கூடாது. எவ்வளவு பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கணவன் இறந்த பின்னாடி அதுல இருந்து தீபம் எடுத்துட்டு போய் புருஷனுக்கு கொல்லி வைக்கணும். நீங்க விளக்கு கொண்டு வராங்கன்னா அந்த தீபத்தை அணையாம பாதுகாக்கிறது பெண்ணுக்கு கடமை. அந்த தீபத்தை எடுத்து போய் தான் ஒரு கணவனுக்கு கொல்லி வைக்கணும். ஆனா இந்த மங்களகரமான இடத்துல வந்து இதை சொன்னா ஏத்துக்காம ஒரு சமூகமாகவும் இன்னைக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அது இப்படிதான் நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு மகமேன்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை பத்தி எழுதியிருப்பேன். நான் மகமைன்னா மகிமை கிடையாது, மகமை. இது வந்து ஒரு வகையான வரி. வியாபார சந்தைகள் சார்ந்த கம்யூனிட்டி சார்ந்த சில வரிகள் இருக்கு. தென் மாவட்டங்கள் ஆர்டர், அதுக்கப்புறம் நீங்க கோயில்பட்டினா சௌராஷ்டிரா, அங்க வந்து தேவாங்கர், இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வரியை வச்சுதான் ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை வகுத்து எடுத்து வச்சுட்டாங்க. இதான் பரவாயில்ல. தலையில ஓடுற பேனுக்கு நான் ஒரு கட்டை எழுதினேன், சமத்தியா இருக்கும். அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச சொல்றேன். பெண் உலகத்துக்கு எவ்வளவு பேன் முக்கியம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆண் உலகத்தால அது உணர்ந்து கொள்ளவே முடியாது. பேனை பத்தி தெய்வமா வந்த நிலையை பத்தி நான் எழுதியிருக்கேன். அது உள்ளுக்கு நிறைய அமோனிசமான ஒரு கதைகள் அதை நான் எழுதியிருக்கேன். அடுத்தல எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குடிமை வைக்கலாம், எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குடிமை வைக்க கூடாது, முடியே வெட்டக்கூடாதுங்க. அப்படித்தாங்க இந்த சமூகத்தை நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. இதே போல நான் வந்து கக்கூஸ் ஒரு கட்டுரைக்கு நான் 6 மாதங்களுக்கு மேல போராடி தான் எழுதினேன். 6 மாதம் வரைக்கும் எனக்கு டேட்டா வச்சுக்கிட்டு அந்த டேட்டா ஒழுங்குபடுத்தி கொண்டு வரதுக்கு. ஆனா கக்கூஸ் வந்ததுனாலதான் இன்னைக்கு நிறைய நோய்கள் இல்லாம போச்சு. பெண் உலகம் மாதவிடாய் காலங்களை மிக ஒழுக்கமான அமைப்பு முறையில உள்ளுக்கு வந்தாங்க. பரிபூர்ணமான ஒரு சுதந்திர அமைப்புக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள வந்ததுக்கு ஒரு கக்கூஸ் மிகப்பெரிய காரணம். ஆனா இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்றாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க. மிகப்பெரிய அதுதான் சார். ஏன்னா தமிழ் சமுதாயத்துல துப்புரவு தொழிலாளர்களே கிடையாது சார். இதுதான் என் பெரிய கூத்து. ஏன்னா இவங்க எல்லாரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே வெள்ளக்காரர்கள் இந்த தொழிலுக்குள்ள திணிக்காங்க. அதான் பெரிய இது. அந்த தொழிலை இன்னைக்கு அப்படியே தொழிலாக மாறி போச்சு. அவங்களுக்கு பூர்வீகமான ஒரு தொழில் அமைப்பு உண்டு. அவங்க தோல் பதனீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை பார்த்தவங்க. அந்த தொழில் இல்லாத பட்சத்துல வரும்போது, ஏன்னா தோல் வந்து நீங்க எண்ணெய் கொண்டு போவதுக்கு தொழிலா பயன்படுத்தி இருந்தாங்க. அடுத்தது வந்து நீங்க கரிசக்காட்டியில பார்த்தீங்கன்னா நீங்க கிணத்துல இருந்து இறைப்பதற்கான வாழ்வியல் முறைகளான கிணறுகள் இருக்கு. கிணறு வச்சு ஒருத்தர் யாராச்சும் கட்டுரை எழுதலாம் சார். நீங்க வெறுமனே ஒரு வார்த்தை தான் இருக்கேன். இந்த கிணறு வச்சு நீங்க தமிழ் சமுதாயத்துல கிணறு எவ்வளவு முக்கியமானது. கிணறுடைய வாழ்க்கை 7 கிணறு சென்னையில பொறுத்த வரைக்கும் 7 கிணறு இருக்கு. தமிழ்நாடுல ஒரு 3 கிணறு சிறப்பு வச்சு ஒரு ஆள் கட்டுரை இருக்காரு. எங்க இது வந்து வாழைக்கோட்டையில ஒரு பாப்பத்தி கிணறுன்னு இருக்கு. இந்த பாப்பத்தி கிணறுன்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. ஆனா பாப்பத்தி இல்ல, அந்த அம்மா வந்து ராஜபுத்திர பெண்ணு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பாப்பத்தி பண்ணும் நீங்க தீயில விழுந்து செத்ததா சரித்திரமே இல்லை சார். இதான் பெரிய கதையா இருக்கு. எனக்கு ரொம்ப போய் தீயில விழுந்து அவங்களுக்கு சதி நடுகள் வைக்கப்படவே இல்லை சார்.
அது அப்படிதான் இருக்கு. ஆனா இது வந்து பாப்பத்தி கிணறுன்னு கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. இந்த கிணறு இப்ப தூத்து போச்சு. நான் தேடி தேடி இருக்கேன் சார். அந்த கிணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அத வச்சு நீங்க ஒரு கட்டுரையே எழுதலாம் சார். அவ்வளகான கையில கிடக்கு. இந்த உணவுகள பத்தி எழுதலாம், பக்கீர்கள பத்தி எழுதலாம். அப்படிதான் எழுதியிருக்கேன். நீங்க நெறைய தேட வேண்டிய விஷயம் வந்து உங்க காலடிக்கு பக்கத்துல தான் சார் கிடக்கு. அந்த தூரத்துல எங்கேயுமே இல்ல. காலடி பக்கத்துல நம்ம வாழ்ற பகுதிக்குள்ள ஏன்னா உங்களுடைய சமுதாயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் வேறு ஒரு சமுதாயத்துக்கு வந்து தெரியாமலே இருக்கு. அத நீங்க எடுத்து குடுத்தீங்கன்னா, மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. நேத்து நடத்துனாங்க பாத்தீங்களா? மண்பாண்டத்த பத்தி. தகடூர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு வந்து கேட்காங்க. நல்ல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, மண்ணுக்கும் மனுஷனுக்குமான ஒரு உறவு அது வந்து எனக்கு நான் பார்க்கும்போது குழலார் சங்கம். ஏன்னா பின்னாடி வந்து கொயவர்கள் வந்து குழலார் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு பூணல் போடுவாங்க. எப்படி சார் அவங்களுக்கு பூணல் வந்தது? இததான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு சார். ஆசாரிகளுக்கு பூணல் கிடையாது சார். பெரிய இது இங்க என்ன தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசாரிகளும் பூணல் போடுவாங்க. முதல் குலோத்துங்க சோழன் காலத்துல தான் ஆசாரிகளுக்கு வந்து பூணல் போடப்பட்டது. அதுவரைக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பூணல் கிடையாது. இந்த பூணலுக்காக பெரிய பெரிய போராட்டம் நடந்து, பெரிய பெரிய தலையெல்லாம் வெட்டி பெரிய கலவரமே நடந்திருக்கு. நன்றி சார். நன்றி, நன்றி. நன்றி. மிக நீண்டதொரு ஆய்வுக்குரிய ஒரு தலைப்பு ஆராத்தி. தமிழ் சமூக பண்பாட்டு வெளிக்குள்ள நிறைய விஷயங்கள் இது போல அறிந்தும் அறியப்படாத விஷயமாக நிறைய கிடக்கு. அது குறித்து நாம நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு நல்ல எதிர்கால ஆய்வை நோக்கிய உரையை வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. ஆராத்தி குறித்து இது ஒரு வகையான பார்வையில வழங்கப்பட்ட ஒரு முழுமையான பார்வையில வழங்கப்பட்ட ஒரு சரியான செய்திகள் அடங்கிய ஒரு உரை. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு சமூகத்துக்குள்ள ஆராத்தி குறித்து வேறு சில விஷயங்கள் வந்து கிடக்கு. ஆராத்தி அப்படிங்கிற பொருளுக்கு இருள் நீக்குதல் அப்படின்னு சமஸ்கிருத அடிப்படையில அதுக்கு பொருள் சொல்றாங்க. ஆராத்திங்கிறதுக்கு ஆராத்ரிகா அப்படின்னு ஒரு பொருள் சொல்லப்படுது. இருளை அகற்றுவது அப்படிங்கிறது இருளை அகற்றுவதும் ஒளியை தருவதும் அப்படிங்கிறமான பொருள்ல அது ஆன்மீக வேற விதமாக இன்னைக்கு பேசப்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆராத்திங்கிறது வேத காலத்துல தோற்றம் பெற்றதாக கூட ஒரு வரலாற்று செய்திகளை நம்மகிட்ட சொல்றாங்க. வேத காலத்துல வந்து யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் வந்து தீ வளர்த்து வழிபாடு சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சடங்கின் ஒரு ஒரு நிலையாக இதை தோன்றியதாக வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இது குறித்து பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். கோயில்கள்ல கருவறைகள்ல இருட்டா இருக்கக்கூடிய அங்குள்ள இருக்கக்கூடிய இறைவனினுடைய திருவுருவச் சிலை தெரியல அப்படிங்கும் போது அந்த உருவச்சிலைய பக்தர்களுக்கு காட்டணும் அப்படின்ற அடிப்படையில பூசாரி என்ன செய்வாராம், தீப ஒளிய வந்து கருவறைக்குள்ள கொண்டுட்டு போய் உள்ள இருக்கக்கூடிய கருவறை தெய்வத்தை காட்டுவாராம். அந்த அடிப்படையில ஆரத்திங்கிற வழிபாடு ஆரம்பித்ததாக ஒரு 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 கதையை வந்து இதனோடு சேர்த்து சொல்றாங்க. அது மாதிரி ஆராத்திக்கு கரைக்கக்கூடிய நீரின் பின்னாடி ஒரு பெரிய வேதியியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அதை வேற ஒரு பார்வையில பாக்குறாங்க. இப்படி நிறைய வகையான சமூகம் சார்ந்த அறிவியல் சார்ந்த காரணங்கள் நிறைய வரலாற்று பின்னணிகளோடு பார்க்கப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த ஆராத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா பேராசிரியர் இளங்கோ அவர்களுடைய உரையில இன்னைக்கு நமக்கு சொன்ன செய்திகள் தான் கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சி குறித்து நிறைய கட்டுக்கதைகளும் புராண செய்திகளும் ஆராய்ச்சி குறித்த நிறைய இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இளங்கோ அவர்களினுடைய உரை என்பது ஏறத்தாழ அதற்கு ஆராய்ச்சி எப்படி வந்திருக்க முடியும் என்பதற்கான தமிழ் சமூக வெளி சார்ந்து நம்ம இந்திய பரப்புல நம்ம அதை பேசணும்னா அதுக்கு வேற வேற கதைகளும் புராணங்களும் நிறைய இருக்கு. தமிழ் சமூக வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆராய்ச்சிக்கான சரியான விஷயத்தை வரலாற்று பூர்வமாக ஓரளவுக்கு ஒரு 80% 90% மேல இளங்கோ அவர்கள் தொட்டு காட்டியிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு ஒரு பாதையில இந்த கட்டுரையை வந்து அவர் அமைச்சிருக்கிறாரு. அதை நமக்கு இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், கலாய்வு அறிஞர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேராசிரியர் இளங்கோ அவர்களுக்கு நன்றியை நாம தெரிவிச்சுக் கொள்றோம். நாளைக்கும் தொடர்ந்து இளங்கோ ஐயா தான் பேச போறாரு. நாளைய தலைப்பு வந்து தமிழ் சமூக புலங்கு வெளிக்குள்ள தீக்குச்சியும் தீயும். இன்னைக்கு எப்படி ஆராய்ச்சி குறித்து வெளியில தெரியாத நிறைய விஷயங்களை ஏறத்தாழ தமிழ் சமூகத்தோடு நெருக்கமான ஒரு வரலாற்று செய்திகளை எல்லாம் நமக்கு கொண்டாந்து கொடுத்தாங்களோ
அது போல இந்த தீக்குச்சிக்கும் தீயும் எப்படி தமிழ் சமூக புலங்கு வெளிக்குள்ள வந்தது அப்படிங்கிறதுக்கான வரலாற்று செய்திகளை வெளியில தெரியாத நிறைய விஷயங்கள். தீக்குச்சி தெரியும். தீக்குச்சிய தீப்பெட்டியில உரசுனா நெருப்பு வரும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி சிக்கிமுக்கி கல்லுல நம்ம நெருப்ப கண்டுபிடிச்சோம்னு தெரியும். அதுக்கு முன்னதாக காடுகள்ல விலங்குகளோடு விலங்குகளாக வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் இயற்கையாக மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரச தீப்பிடிக்கிறத அங்கிருந்தே நமக்கு இதுக்கான விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா அது புலங்கு வெளிக்குள்ள வீட்டுக்குள்ள வரைக்கும் எப்படி அந்த தீக்குச்சியும் தீயும் வந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை எல்லாம் வெளியில் தெரியாத நிறைய விஷயங்களோடு நாளைய உரையையும் பேராசிரியர் இளங்கோ அவர்கள் தான் ஆற்ற இருக்கிறார்கள். நாளைக்கும் இது போல அனைவரும் வருகை தந்து இந்த நாளைய 3வது நாள் தொடர் ஆய்வரங்கத்தை சிறப்பித்து தரும்படி பேரன்போடு அழைக்கின்றோம். அனைவரின் சார்பாக உரையாளர் அவர்களுக்கு நாம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகை தந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் வாகை தமிழ் சங்கத்தோடு. நாளைய நிகழ்வுல நாம சந்திக்கலாம். உங்களுக்கு பின்னூட்ட படிவம் கொடுத்துருக்குறோம். எல்லாருமே அதை பதிவு பண்ணிருங்க. நன்றி இளங்கோ, நன்றி. நீங்க நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம், விடுதலை பெற்றுக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதும் கேட்கலாம், தெரியாததும் கேளுங்க. ஏன்னா நீங்க பேசும்போது ஏதாவது ஒரு புது விஷயம் கிளிக் ஆகும். அது வந்து அதுக்குதான் சொன்னேன். இப்ப இது வந்து தமிழ் சமூகத்தோடு நெருங்கிய ஒரு ஒரு ஓரளவுக்கு உண்மை வரலாற்றோடு நெருங்கிய விஷயத்த நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ஒரு விதம். ஆனா நம்ம இத வந்து கல்ச்சுரல் அடாப்டேஷன் நம்ம சொல்லுவோம்ல, பண்பாட்டு கலப்பு தமிழ் சமூகத்துக்குள்ள நிகழ்ந்ததற்கு பிறகு இந்த ஆராய்ச்சி என்னவாக கற்பிக்கப்பட்டிருக்கு தமிழ் சமூகத்துக்குள்ளன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பாக்குறதுதான் இந்த ஒரிஜினலுக்கும் அதுக்கும் நிறைய இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிற விஷயங்களை நமக்கு கொண்டாந்து சேர்க்கும். இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்க பேசின விஷயத்த உண்மை தகவல்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட்டுக்கட்டப்பட்ட தகவல்களும் நம்மகிட்ட வரலாற்றுல இருக்கு. ஆராய்ச்சி குறித்து புராண கதைகள் இருக்கு, ஆராய்ச்சி குறித்து இட்டுக்கட்டப்பட்ட கதை இருக்கு, அதுக்கான கற்பனை கதைகளும் நம்ம வழக்காறுகள்ல நம்ம வச்சிருக்கோம். அப்ப எது உண்மை அப்படிங்கிறத இதை ஒரு கம்பேரிட்டிவா நம்ம பண்ணணும். அதுக்குள்ள பண்பாட்டு கலப்புக்குள்ள அந்த அடாப்டேஷனுக்குள்ள இது குறித்து இன்னும் என்னெல்லாம் இருக்குன்ட்டு நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயத்துல இருந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல இதை தேட ஒரு முயற்சி நடந்தது அப்படின்னா, இது ஒரு நல்ல ஆய்வாக, எதிர்கால ஆய்வாக புதுசா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீனியா அமையும். அதற்கு இன்னைக்கு நீங்க விதை போட்டிருக்கீங்க. இந்த விதை நாளைக்கு விருட்சமா வளரட்டும், வளரும். யாராவது எடுத்துட்டு போவாங்கல்ல. நாளைக்கு சந்திக்கும். நன்றி, நன்றி. பின்னூட்ட படிவம் போட்டுருங்க. பின்னூட்ட படிவம் நிறைவு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க அரங்கத்துல இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். நன்றி அனைவருக்கும். நாளை இதே நேரம் 7 மணி அளவுல தீக்குச்சியும் தீயும் என்ற பேராசிரியர் இளங்கோ அவர்கள் உரையோடு நாம மீண்டும் இணைவோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.